எம்மி லைஃபோட எம்மி ஃப்ரைட் ரைஸ் வாங்க பார்க்கலாம். இதில் கேரட், முட்டைக்கோஸ், பீட்ரூட் 3 துருவி வச்சுருக்கோம். அதோடு சேர்த்து மிளகாவை நல்லா இடித்து வச்சுருக்கோம். ஸோ நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. அதோடு சேர்த்து காளானும் நாங்கள் கழுவி வச்சுருக்கோம். ஸோ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அண்ட் ஃப்ரைட் ரைஸ் பொடி இது 3மே நாங்கள் ஆட் பண்ணுறோம். ஹாப்பி மாவோட தான் நான் எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கனமான பாத்திரத்தை நான் வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போயே இதில் மிளகா இடித்து வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கோங்க. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. மறக்காதீங்க, சிம்மில் வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா கரிஞ்சிரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடியில் ஒட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த எண்ணெயில் இறங்கும். அப்போ ரொம்ப எம்மியாக இருக்கும். இப்போது நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் போடுங்க. இல்லை நீங்கள் குடமிளகா போடலாம், பன்னீர் போடலாம், காலிஃப்ளவர் போடலாம், எந்த வெஜிடபிள்னாலும் போடலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை போட்டுக்கோங்க. இது நீங்கள் எக் வச்சு செய்யலாம், சிக்கன் வச்சு செய்யலாம், எதை வச்சுனாலும் பண்ணலாம். ரொம்ப எம்மியாக இருக்கும். ஸோ நல்லா ஸ்டேட் பண்ணுங்கள். இதோட நிறம் மாறும். ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் அப்போ தான் வேகுதுன்னு அர்த்தம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஸோ உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு மட்டும் போடுங்க, நிறையா போட்டுறாதீங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடிக்கடி நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கும்போது இதோட கலர் பாருங்கள், நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதுக்கு காளான் போடுறோம். ஸோ எவ்வளோ காளான் இருக்கோ எல்லாத்தையும் இப்போ போடலாம். அது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் போட்டிங்கன்னா மட்டும்தான் காளான் வந்து தண்ணி விடும். அப்போ ரெண்டும் சேர்ந்து வேகும் போது எல்லாமே மிக்ஸ் ஆகி ஜூஸ் எல்லாம் காளான்லேயே இறங்கும். அது ரொம்ப எம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. எந்த அளவுக்கு ஸ்டிர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ காளான்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடும். அது ரொம்பவே அந்த எல்லாத்தோட சத்தையும் சேர்த்து எடுத்துக்கும். ஸோ நமக்கு வந்து அதிகபட்சமாக எண்ணெய் தேவையே படாது. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி நான் சாட்டே பண்ணுற மாதிரி சாட்டே பண்ணிகிட்டே இருங்க நீங்களும். இப்போ பாருங்கள் தண்ணி விடுது. ஸோ அதை வச்சு தான் அந்த தண்ணி வற்றுற வரையுமே நம்ம அதை சாட்டே பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ சாட்டே பண்ணிகிட்டே இருங்க. இதில் வந்து நீங்கள் குடமிளகா போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். பன்னீரை வந்து அப்படியே க்யூப்ஸாக போடாமல் துருவி போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு காலிஃப்ளவர் போடலாம், சூப்பராக இருக்கும். பொட்டேட்டோ போடலாம், கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து மிளகாப்பொடி ரொம்ப ½ ஸ்பூனுக்கும் கம்மியாக, ரொம்ப சின்ன ஸ்பூனுக்கு ½ ஸ்பூன் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஸோ எப்போயும் நம்ம மிளகா போட்டிருக்கனால காரமாக தான் இருக்கும். இது உங்கள் விஷயம். அதுக்கப்புறமேட்டுக்கு கருவேப்பிலை போட்டிருக்கோம். சும்மா ஒரு 4 மட்டும் க்ளீன் பண்ணி போட்டிருக்கேன். இதோட சிக்கன் மசாலா நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் விஷ், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் ரொம்ப கம்மியாக தான் நான் போடுறேன். ½ ஸ்பூனுக்கும் கம்மியாக தான். ஏற்கனவே உங்களுக்கு காரமாக இருக்குன்னு தோணுனா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதில் இருக்க எல்லா தண்ணி சத்தும் போகிற வரையுமே நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ஹாப்பி மாவோடது ஃபுல் அண்ட் ஃபுல் சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நான் சேர்த்து 4 பேருக்கு குக் பண்ணுறேன். ஸோ இது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா அது மிக்ஸ் ஆகிட்டே இருக்கணும். இப்போ சிம்மில் வச்சு அப்பப்போ நமக்கு கிண்டணும். ஏன்னா அந்த மசாலோட ஸ்மெல் வந்து போயிடணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்பப்போ இதை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இது வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, ஆஃபீஸ்க்குலாம் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நைட்டு வந்து சடனாக எதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இருக்கிற காயை சும்மா துருவி போட்டு டக்குன்னு செஞ்சுக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் போட்டு தான். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஃபனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன கொண்டு போக அப்படிங்கிற டென்ஷனே இருக்காது. டக்குன்னு செஞ்சலாம். ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் இப்போ நம்ம என்ன போடுறோன்னா ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வேக வச்ச ரைஸ் தான் போடுறேன். நீங்கள் ஆறுன சாதமும் போடலாம், இல்லை பாஸ்மதி ரைஸ்லாம் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது உங்கள் விஷ் தான். ஸோ நல்லா உதிர்த்து வச்சு போடுங்க. உதிர்த்து விட்டு போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து கெட்டியாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி உதிர்த்து விட்டுட்டு நல்லா, நான் மசாலா கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருந்தேன், அதையே ஆட் பண்ணுறேன். ஊற்ற விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அது வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு இது எம்மியாக ரெடி ஆகிடும். ஸோ இது நீங்கள் அடுப்பில் வச்சும் பண்ணலாம். நான் எல்லாமே ரெடி பண்ணனால என்னோடய கம்ஃபர்டபுள் கீழே வச்சு பண்ணுறேன். அடுப்பில் வச்சு கிண்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா எம்மியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இதுக்கு உங்களுக்கு சைட் டிஷ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னு வச்சிங்கன்னா முட்டை ½ பாயில் அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆம்லேட் அதெல்லாம், இல்லைன்னா சும்மாவும் சாப்பிட்லாம். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் மை சேனல். லைக் பட்டனை தட்டிட்டு போயிடுங்க. பாய்.